சிவகாசியில் தீபாவளி பண்டிகைக்கான இறுதிக்கட்ட விற்பனை பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை அதிகம் என்கிறார்கள் விற்பனையாளர்கள். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிவகாசியில் இறுதி நேரம் வரை பட்டாசு விற்பனை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுமார் 600க்கும் அதிகமான சிறிய மற்றும் பெரிய பட்டாசு கடைகளில் ஏராளமானோர் குவிந்தனர். சீன பட்டாசுகள் விற்பனையை தடுத்ததன் காரணமாக இந்த ஆண்டு பட்டாசு விற்பனை எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகரித்ததாக விற்பனையாளர்கள் கூறுகிறார்கள். வருடம் சைனாவுடைய சரக்கு ரொம்ப தாக்கம் ஜாஸ்தியாக இருந்தது. இந்த தடவை மத்திய சர்க்காரும் சரி மாநில சர்க்காரும் சரி மிக தீவிரமாக செயல்பட்டு இந்த சைனா சரக்கை, அதாவது ஏற்கனவே அந்த கடத்தி வரப்பட்ட சரக்குகளை சீஸ் செய்தும் இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் ரொம்ப தீவிரமாக செஞ்சுருக்காங்க. கடந்த ஆண்டை விட இந்த வட்டம் பட்டாசு வியாபாரம் நல்லா தான் இருக்குது. லாரி ஷெட்லாம் நிப்பாட்டிட்டாங்க, இருந்தாலும் பட்டாசு வாங்குறதுக்கு கார்கள்லாம் இதில் வந்து வாங்கி மக்கள் இது பண்ணுறாங்க. விற்பனையும் நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லாமல் சேல்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஆண்டு மழை பெஞ்சதுனால உற்பத்தி கண்டினியூவாக தீபாவளி வரைக்கும் பண்ண முடியல. அதனால சின்ன குழந்தைங்க வெடிக்கிற வெரைட்டிஸ் சங்கு சக்கரம் புஷ்பம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கண்டினியூவாக பண்ண முடியாதனால ரொம்ப டிமாண்டாக போயிருக்குது. ஒரு சில ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் தட்டுப்பாடாகவும் இருக்குது. மகிழ்ச்சியாக தான் போயிட்டு இந்த வருஷம் தீபாவளியெல்லாம் விற்பனைகள் சென்றாட்டோட இந்த ஆண்டு நல்லா இருக்குது. 2 மாதங்களுக்கு முன்பாக தொடங்கிய பட்டாசு விற்பனை வாட்ஸ்அப், ஆன்லைன் மூலமாக ஆர்டர்கள் செய்யப்பட்டு பெரும்பாலும் சென்று சேர்ந்துவிட்ட நிலையில் சென்னை, மதுரை என பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் இறுதி நேரம் வரை பட்டாசு வாங்கி சென்றனர். சிவகாசியில் பட்டாசு வாங்கறதுக்காக இங்கே வந்திருந்தோம். இங்கே டைரெக்டாக வரனால நம்ம நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது. இங்கே குட் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குது. பட் ஒன்லி ப்ராப்ளம் இஸ் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா லாஸ்ட் மினிட்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் பிளாக்டு. ஏற்கனவே இருக்கிற டெலிவரிஸ் டெலிவரி பண்ண முடியாதனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது அட்வான்ஸாக பிளான் பண்ணி வரணும். தட் இஸ் ஒன்லி ப்ராப்ளம். அதர்வைஸ் லாட் ஆஃப் வெரைட்டிஸ், குட் கலெக்ஷன். நாங்கள் நாமக்கல்லேருந்து வந்திருக்கோம். அதாவது அங்கே பர்ச்சேசிங் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால சிவாசியில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அங்கே லாரி செட்டு இதெல்லாம் அதிகமாக நிப்பாட்டிட்டாங்கன்னால எங்களுக்கு கேள்விப்பட்டதுனால நாங்கள் கார்லேயே இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோம். 80% இங்கேயே சரக்கு எல்லாமே இருக்குது. அங்கே நாமக்கலோட இங்கே சிவாசியில் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணதுனால எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாக இருக்குது. இந்த ஆண்டு தீபாவளி சீசனுக்கான வர்த்தகம் 4000 கோடியை தாண்டி உள்ளதாக விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். திகழும் சிவகாசியில் பட்டாசு விற்பனை என்பது தற்பொழுது இறுதிக்கட்டத்தை எட்டியும் பரபரப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது பொதுமக்களிடையே பட்டாசு வெடிப்பதன் ஆர்வத்தை அதிகரித்துள்ளதை காண்பிக்கிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு தீபாவளிக்கான பட்டாசு விற்பனை என்பது சற்று அதிகரித்துள்ளதால் பொதுமக்களுக்கு மட்டுமல்லாமல் விற்பனையாளர்களுக்கும் இந்த தீபாவளி தித்திக்கும் தீபாவளியாக அமைந்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறை செய்திகளுக்காக சிவகாசியிலிருந்து கணேஷ்குமார்.